சேது ஒரு வழியாக தமிழ்ச்செல்வியை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினதுக்கு பிறகு தமிழ்ச்செல்வியை திட்டுறாங்க சேது. நீ என்ன நினச்சிட்டீங்க வந்த இந்த மாதிரி நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி வெளியே வரலாமா? என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மட்டும் தனியாக போய் கஷ்டப்படக்கூடாது, அதனால தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ பார் என்ன ஆச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி இங்கே சேது சொல்ல, உனக்கு எதுவும் இல்லையே, உன் குழந்தைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி கேட்க, இப்போ கூட நம்ம குழந்தைன்னு சொல்கிறதுக்கு வாயிலேருந்து வார்த்தை வரமாட்டதில்ல அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்வி கோவத்தோட தான் சேதுவை பார்க்குறாங்க. இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் ஒன்றும் உங்கள் கூட வரல, நீங்கள் உங்கள் வழியை பாருங்கள், நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி இங்கே கோவமாக கிளம்ப, இப்போ பார் உன்னால் என் உடம்பு முழுக்க சேரும் சகதியமாக ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லை கையில் இந்த தீப்பந்தந்தை வேற எங்கேயோ போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி இந்த காட்டுக்குள்ளே போக முடியும்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பக்கமாக இன்னொரு சத்தம் கேட்குது. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இங்கே தமிழ்ச்செல்வி செய்து ரெண்டு பேருமே ஓடுறாங்க. ஓடி போனால் அந்த காட்டுக்குள்ளே வந்த இங்கே போஸ் வந்துட்டு அந்த வண்டு வாழை கடிப்பட்டு கிடக்கவும் செய்கிறாங்க. டேய் போஸ், நீ எங்கடா இங்கே வந்தேன்னு சொல்ல, சேதோ தமிழ் ரெண்டு பேருமே பக்கத்தில் உட்காராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா என்னை வண்டு கடிச்சிருச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கேன். எங்கடா கையில் தீப்பந்தம் எங்கன்னு சொல்ல, வண்டு துரத்தும் போது அதை நான் கீழே போட்டுட்டேனே, என்னால் அதை சமாளிக்க முடியலை, அதெல்லாம் நிறைய வண்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, எப்படியாவது உன்னை காட்டிலேருந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கணும், ஆனால் அது வரைக்கும் நீங்கள் தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கே போஸை வந்துட்டு இந்த இடத்துல இருக்க வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டை பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஏற்பாட்டையும் பண்ணி தகவலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டே இருக்க ஒரு தகவல் தொழில்நுட்பம், அதாவது தாங்கிட்டே இருக்க ஒரு ஃபோனை எடுத்து அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரிங்க சார், நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கவங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஆட்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வழியை பொறுத்துக்கிட்டு இங்கே இருடா, நாங்கள் அதுக்குள்ளே போய் அந்த இலையை பறிச்சுட்டு வந்துடுறோம், அதுதான் உங்களையும் சரி உன்னையும் சரி கூட இருக்கவங்களையும் காப்பாற்றணும் போஸ்கிட்ட சொல்லிட்டு கிளம்ப, அண்ணனை தனியாக விட்டு போகாதன்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி செய்த ரெண்டு பேருமே போக, இப்போ எதுக்கு என் பின்னாடி வரேன், நீயாச்சும் இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, நான் இதுக்கு இங்கே இருக்கணும், என்னாலெல்லாம் இங்கே இருக்க முடியாது, நானும் வருவேன், உங்கள் கூட வந்தே தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி சண்டை பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்ச்செல்வி ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு உன் மேலே கஷ்டம் உன் மேலே வருத்தம் இல்லைனாலும் வயிற்றில் இருக்க குழந்தைய பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல, உங்கள் எல்லாரையும் விட என் குழந்தை மேலே எனக்கு நிறையவே அக்கறை இருக்குது, நான் என் குழந்தைய நல்லா தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கோவமாக திட்டுறாங்க. தமிழ்ச்செல்வி செய்த ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டு வந்துட்டு துரத்த ஆரம்பிக்குது. வண்டு நிறையா வரும்போது இங்கே தமிழை பார்த்து பயப்படுறாங்க. செய்த தமிழை இருக்க பிடிச்சிக்கவும் செய்கிறாங்க. ஒன்றும் ஆகாது இருன்னு சொல்லும்போது அந்த வண்டுகள் எதுவுமே இங்கே தமிழ்ச்செல்வி செய்து பக்கத்தில் வரவே இல்லை. எல்லாம் விலகி ஓடுறத பார்த்ததும் இங்கே தமிழ்ச்செல்வி செய்து ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிற ஒரே விஷயம், நம்மக்கிட்ட தீப்பந்தம் இல்லை, ஆனால் நம்மளை விட்டு விலகி போகுதுன்னா நம்ம உடம்புல இருக்க இந்த சேரும் சகதியும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு பேருமே முடிவு பண்ணுறாங்க. ஆமாம், நான் அந்த சாகடைக்குள்ளே விழுந்ததுனால இப்போ பார்த்தீங்கல்ல நமக்கு நல்லதான் நடந்திருக்குன்னு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சேரு சகதியும் நம்ம உடம்புல காயாமல் இருக்கணும், காயாமல் இருக்கிற வரையும் தான் நாம் இதுக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும். ஒருவேளை காஞ்சிட்டு அதுக்கு பிறகு அந்த வண்டுகள் நம்மளை வந்துட்டு துரத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது அந்த மூலிகை பறிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி செய்த ரெண்டு பேருமே அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு இடத்துல அதை சுற்றி வண்டுக்கள் அதிகமாகவே இருக்குது, அந்த இடத்துல தான் அந்த மூலிகை இருக்குது. தமிழ்ச்செல்வி இங்கே சேதுவை பார்க்குறாங்க. சேது சொல்கிறாங்க, நீ இங்கே இரு, நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது, இல்லை அது எப்படி நீங்கள் அதுக்குள்ளே போவீங்க, நம்மக்கிட்ட இப்போ தீப்பந்தமும் இல்லைன்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தன் பேக்கில் இருக்க ஒரு தீப்பந்தத்தை எடுக்கிறாங்க. அதை எடுத்து இவ்வளோ நேரம் இதை நான் எடுக்காமன்றதுக்கு காரணம் இங்கே வந்து இந்த மூலிகை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தானே சொல்லிட்டு அதை வந்துட்டு சுற்றி அதில் வந்து தீப்பெட்டி எல்லாமே போட்டு அது எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதை கொளுத்தும் போது வண்டுகள் எல்லாமே இங்கே உடி வரவும் செய்து தமிழ்ச்செல்வியை வந்து அட்டாக் பண்ண முடியலை. அவங்க உடம்புல ஈரம் காயம் இருக்குது, ஆனால் சேது உடம்புல ஈரம் காஞ்சிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சேது முழிச்சிட்ருக்கா. இங்கே வண்டு சமாளிச்சிட்ருக்கு. அந்த நேரத்தில் இங்கே தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்க, அந்த மூலிகையெல்லாம் போய் பறிச்சிட்றாங்க. பறிச்சுட்டு பக்கத்தில் வந்து உடனே சேதுவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா தான் உடம்புல இருக்க ஈரம் சேதுக்கும் படணும், அப்போ ரெண்டு பேரையும் அதை பற்றா மட்டும்தான் அந்த வண்டு போகும் அப்படின்றதுனால இருக்க பிடிக்க வண்டுகள் எல்லாமே வந்துட்டு தூரம் விலகி போகுது. அதே நேரத்தில் தீப்பந்தத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்டை விட்டு வெளியேற முயற்சி பண்ணி வெளியே வராங்க. அந்த வண்டுகள் இங்கே அட்டாக் பண்ணும்போதும் அந்த நேரத்துலையும் கூட இங்கே தமிழ்ச்செல்வி வந்துட்டு தான் வயிற்றில் விளையாடுற குழந்தையை மீறி தன்னை வந்து இப்படி காப்பாற்றினதை நினச்சி சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த காட்டை விட்டு வெளியேறி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த மருந்தை குழைச்சி எல்லாருக்கும் கொடுக்கவும் செய்கிறாங்க. எல்லாருமே இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு வரதை டாக்டர் வந்துட்டு கவனித்து பார்த்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கவும் செய்ய தமிழ்ச்செல்வி சேதுவை நினச்சி வீட்டில் இருக்க எல்லாருமே பெருமைப்பட்டு சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டுக்கு வந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்ல சேது பார்த்துட்டே இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான் பார்த்தா, ஏன்னா தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் இந்த மூலிகை பறிக்க முடிஞ்சிருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. தமிழ்ச்செல்வி வராமல் இருந்திருந்தா நான் இந்த தீப்பந்தத்தோட மட்டுமே தான் போயிருப்பேன். ஆனால் இந்த மூலிகை
கலந்த இந்த புதைக்குழியில் இவன் மாட்டிக்கிட்டதுனால தான், அந்த மூலிகையுடைய வாசம் இவன் உடம்புல இருந்ததுனால தான் பக்கத்தில் தீண்ட முடியாமல் அந்த வண்டுகளுடைய தாக்கம் எங்களை எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சேது சொன்னதை கேட்டதும் அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தமிழ்ச்செல்வி சேது 2 பேரும் இந்த ஒரு விஷயத்துமே போதும், இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கன்னு அப்பத்தான் நினச்சிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்வி சேதுவை பார்க்க டாக்டர் கிட்ட சொல்லி சேது வந்து தமிழ்ச்செல்வியை செக் பண்ணவும் சொல்கிறாங்க. கீழே விழுந்ததில் அவள் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போய்ட்டு தமிழ்ச்செல்வியை செக் பண்ணி பார்க்குற எங்கள் டாக்டர்ஸும் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உடம்புல உங்கள் குழந்தை எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொன்னதுக்கு பிறகு தான் சேதுவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே வருது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் தமிழை இங்கே நாங்கள் அனுப்பி விடுவோம், அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்றதுக்காக எங்கள் சேதுவும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து அப்பத்தா கையில் தான் கொடுக்குறாங்க. அப்பத்தா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகலை, அதுவே சந்தோஷம்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்பத்தாவும் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த விஷயத்த நம்ம சொல்லலாம், இவங்க 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு குழப்பத்தில் தான் எங்கள் அப்பத்தாவும் இருக்காங்க.